ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெண்ணிலா ஃப்ளேவர் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 4 முட்டைங்க. இதை உடச்சி வெள்ளைக்கரு தனியாக எல்லோ தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம 4 முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். 4 முட்டையும் வெள்ளைக்கரு தனியாக எல்லோ தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. வெள்ளை மட்டும் தனியாக எடுக்கணுங்க. இப்போ 4 முட்டையை உடச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு டம்ளரில் எல்லோ கருவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் நம்ம இப்போ கலர் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் நம்ம ஆட் பண்ணி கலக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் வெண்ணிலா ஃப்ளேவர் சாக்லேட் ஃப்ளேவர் தான் எடுக்கிறேன். இப்போ நம்ம சாக்லேட் ஃப்ளேவரை இது பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெள்ளைக்கரு தனியாக எடுத்தாச்சுங்க. இதை நல்லா மெஷர் பண்ணி நல்லா கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா நுர கணக்கில் நிறையா வருங்க. நல்லா கலக்கணுங்க. எந்த அளவுக்கு நுர வருதோ அந்த அளவுக்கு கேக் நல்லா இருக்குங்க, முட்டை வாசம் இல்லாமல். இப்போ நம்ம எல்லோவில் வெண்ணிலா ஃப்ளேவர் கலந்து வச்சுருக்கோம். இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. சாக்லேட் ஃப்ளேவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு சுகர் எடுத்து மிக்ஸியில் அரைச்சி வச்சுக்கணுங்க. இப்போ கேக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ மைதா மாவு நம்ம எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க எக்கில் மைதா மாவு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே கட்டி இதாகாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கோதுமை மாவுலையும் செய்யலாம். நம்ம இப்போ மைதா மாவில் செய்ய போகிறோம். இப்போ நல்லா ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம தேவைக்கேற்ப சுகரும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா இப்போ கலக்கியாச்சு, நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ இது கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் நம்மளுக்கு சாக்லேட் போட்டு குக்கரில் இது பண்ணலாங்க. இப்போ வெறும் குக்கரில் உப்பு போட்டு அதுக்குள்ளே பாத்திரத்தில் இது பண்ணி வச்சுக்கலாங்க. ஃபார்ட்டி 45 மினிட்ஸ் ஆச்சுங்க. இப்போ எடுத்தாச்சு. கேக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் சாஃப்டாக இருக்கான்னு. நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நல்லா இருக்குங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.